முக்கிய செய்தி: பழனி கோயில் நில மோசடி வழக்கில் கைதான வழக்கறிஞர் அன்வர்தீன் மதுரை மத்திய சிறையில் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன், கூடுதல் விவரம் என்ன? பழனி கோவில் நில முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் அன்வர்தீன் என்பவர் நெஞ்சுவலி காரணமாக மதுரை மத்திய சிறையில் உயிரிழந்திருக்கிறார். இவருடைய உடல் தற்போது மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பழனி கோவில் நில விவகாரத்தில் தற்போது 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 பேரும் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்ட சிபிசிஐடி காவல்துறையினர் துரிதமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். பழனி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1.35 ஏக்கர் நிலமானது இருந்தது. இதே அவர்கள் முறைகேடாக பதிவு செய்ததாக வழக்கு தொடரப்பட்டு அதில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்தில் தற்போது 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 பேரும் நீதிமன்றங்களில் ஜாமீன் கேட்டு திண்டுக்கல் மாவட்ட மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அந்த ஜாமீன் மனுவை நேற்று ரத்து செய்திருக்கிறது. அதாவது ஜாமீன் தர முடியாது என அந்த மனுக்களை தள்ளுபடி செய்திருக்கிறது. இந்த மோசடி விவகாரத்தில் நில மோசடி வழக்கிலே முருகதாஸ், அன்வர்தீன், சேதுபதி ஆகிய 3வரும் இந்த ஜாமீன் மனுவை திண்டுக்கல் மஜிஸ்ட்ரேட் நீதிபதி தள்ளுபடி செய்திருக்கிறார். இந்த நிலையில் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அன்வர்தீனுக்கு அதிகாலை 12:30 மணியளவிலே உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. நெஞ்சுவலி காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்பு அவர் மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர்கள் உயிரிழந்ததாக அவர் தெரிவித்தனர். அதனை அடுத்து தற்போது பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு மிக துரிதமாக நடைபெற்று வருகிறது. விசாரணையில் சிபிசிஐடி காவல்துறையினர் நாள்தோறும் விசாரணை செய்து தொடர்புடையவர்களை ஆதாரங்களுடன் கைது செய்து சிறையில் அடைத்து வருகிறார்கள். மேலும் இது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்ய சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கும் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே சிபிசிஐடி காவல்துறையினர் தற்போது இடைக்கால அறிக்கையும் கூட தாக்கல் செய்திருக்கிறார்கள். துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவருமே விரிவான விசாரணை நடத்தப்பட்டு அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சிபிசிஐடி காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற வழக்கறிஞர் அன்வர்தீன் என்பவர் உடல்நல குறைவால் சிறையில் மரணமடைந்திருக்கிறார். அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தற்போதைய தகவலா இருக்கிறது. கனகதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.